வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான கம்பு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்பு தோசை பண்ணுறதுக்கு 4 கப் கம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டத்தையும் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 4 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். 1 கப் உளுந்து, இதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கம்பு எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் உளுந்து 1 கப் எடுத்துக்கணும். இப்போது எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு உளுந்தை ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு கண்டெய்னரில் மாற்றினதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் கம்பு, வெந்தயம் இது ரெண்டத்தையும் அரைச்சி எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் சேர்த்துக்கலாம். மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை மூடி போட்டு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தோசை சுட ரெடி ஆகிரும். இந்த மாவை நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதிகபட்சமாக 3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் மாவு அரைக்கும் போது கம்மியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மாவு புளிச்சு வந்திருக்குன்னு. இப்போது தோசை சுட ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி நைஸாக மாவை தடவிக்கலாம். அப்போ தான் தோசை நல்லா ரோஸ்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சட்னி சாம்பார் கூட தோசையை சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபியை வீட்டில் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.